வணக்கம். இந்த பதிவில் விருச்சிகம் ராசி நண்பர்களுக்கு வாரம் ராசி பலன்களை இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். பொதுவாக 7ஆம் இடத்துல செவ்வாய் அமர்ந்துட்டு இருந்தார். இப்போ 8ஆம் இடத்திற்கு அவர் பெயர்ச்சி அடைஞ்சிருக்கிறாரு. 7, 8 இந்த 2 இடமே ஒரு சிறப்பான இடமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அமையாது. ஏன்னா 7ஆம் இடத்துல இருக்கும்போது உங்களுடைய ராசியை பார்ப்பார், 8ஆம் இடத்துல இருக்கும்போது 2ஆம் இடத்தை பார்ப்பார். அதுவும் 8ஆம் இடத்துல பகை அமைப்பை பெறுவார். 6ஆம் அதிபதி 6 கூடியவர் 8இல் மறையும் போது வேலையால் அமைப்புகள் எதிர்பார்த்தபடி இருக்காது. கடன் சுமைகள் சற்று அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஏன்னா 6ஆம் அதிபதி 8இல் போய் அமரும்போது வாங்கின கடனுக்கு வட்டியும் கட்டலை, அசலும் வரல அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்புகளில் இங்கே கண்டிப்பாக. ஏன்னா செவ்வாயை பொறுத்த வரைக்கும் துணிச்சலான ஒரு கிரகம் அமைப்பு பெறதுனால ஒரு சுபரனுடைய பார்வையும் சுபருடைய இணைவும் அவருக்கு கிடைக்கும் போது சற்று தன்னுடைய கோபத்தை கட்டுப்படுத்தி பிறரை கிட்டிருந்து எதிர்பார்த்த விஷயங்களை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு சூழலில் செவ்வாய் இருப்பார். ஆனால் இங்கே 8ஆம் இடத்துல பகைத்தன்மை பெறாரு. 7ஆம் இடத்துல இருக்கும்போது ராசியை பார்த்து உடல் அளவிலும் மனதளவிலும் கஷ்டங்களை கொடுத்தாரு. இப்போ 8ஆம் இடத்திற்கு அவர் 2ஆம் இடத்தை பார்க்குறாரு, 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. இந்த அமைப்புகள் ஒரு வரக்கூடிய வருமானத்தையும் தடுப்பார். ஒரு லாபகரமான ஒரு விஷயத்தை இப்போ வரணும்னு நினைச்சிட்டு இருப்பீங்க, அந்த விஷயத்தையும் தடுப்பார். மூத்தவர்கள் வகையில் இருந்த உறவுகளையும் அவர் கெடுப்பார். அதே வருமான அமைப்புகளையும் அவர் தடை செய்வார். ஆனாலும் இந்த வாரத்தினுடைய ஆரம்ப நாளான திங்கட்கிழமை புதனும் சந்திரனும் பரிவர்த்தனை அமைப்பு பெறாங்க. உங்களுடைய 8ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை அமைப்பு பெறக்கூடிய ஒரு அமைப்பு. இங்கே புதன் வலுத்திருக்கக்கூடிய ஒரு சூழலில் விருச்சிகத்திற்கு. ஏன்னா எப்பயுமே எதிர்த்தன்மையான கிரகங்கள் பலமாக இருந்தாலும் கூட சில நன்மைகள் ஏற்படும். ஏதாவது ஒரு அதிர்ஷ்டத்தின் மூலமாகவும், இல்லை லாட்ரி, பங்குச்சந்தை இது போன்ற அமைப்பில், இல்லை நீங்கள் ஒரு இடத்துல கொடுத்து வச்சுருந்தீங்க பணம், அந்த பணம் வரும். அதன் மூலயமாக கடன் சுமைகள் குறையக்கூடிய ஒரு ஆரம்ப வாரமாக இருக்கும். இந்த ஏதாவது யாருக்குன்னா கொடுக்கணுன்னா கையில் இருந்தால் திங்கக்கிழமை பணத்தை கொடுத்துருங்க, பிரச்சனை இல்லை. அடுத்ததாக இங்கே 9ஆம் அதிபதியான சந்திரன் பார்த்தீங்கன்னா 8, 9, 10 ஆகிய இடங்களில் சஞ்சாரம் செய்கிறார். 9ஆம் இடத்துல பலமாகி சந்திரன் அமர்ந்திருக்காரு. இங்கே 12, 13 ஆகிய தேதிகள்லாம் பார்த்தீங்கன்னா சந்திரன் அடுத்தடுத்து நல்ல ஒரு அமைப்பை பெறக்கூடிய ஒரு சூழலில் மனது அளவில் வந்த கஷ்டங்கள் குறையும். வளர்பறை தேய்பிறை சந்திரன் அமாவாசை சந்திரனால் புதனுடன் அங்கே இணைகிறாரு, குருவுடன் இணைகிறாரு. ஒரு தெய்வ நம்பிக்கையின் மூலயமாக நன்மைகள் ஏற்படும். அழுத்தம் குறையும், மன அழுத்தம் குறையும். பிரச்சனைகளிலிருந்து விலகக்கூடிய ஒரு சூழல் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும். எந்த ஒரு தீர்வுக்குமே ஒரு பிரச்சனை ஏற்படும், அதற்கு தீர்வு தெய்வ நம்பிக்கை தான். தெய்வத்தை அணுகி வழிபடுவதன் மூலமாகவே எதையுமே அதிகமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் சற்று குறைக்க முடியும். அந்த அமைப்புகள் தான் இப்போ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த குருவும் பாக்கியஸ்தானத்தில் தான் உச்ச அமைப்பெற ராசியை பார்க்குறார். எதையுமே குருவினுடைய பார்வை ராசிக்கு உடலும் மனதிற்கும் ஒரு நல்லவருடைய பார்வை கிடைக்கக்கூடிய ஒரு சூழலில் எதையுமே நல்லதாக எடுத்துக்கிட்டு, ஒரு கெட்டதே உங்களுக்கு நடக்குது அதையும் நல்லதாக எடுத்துக்கிட்டு அதையும் தீர்வு காணக்கூடிய ஒரு அமைப்புகளை கண்டிப்பாக இருக்கும். சனியை வக்ரம் பெற்ற சனியை 3, 4 கூடிய இந்த சனி பகவானை இங்கே குரு, சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் பார்க்குறாரு. 7ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல நீச்ச அமைப்பு பெறாரு. இதுவும் ஒரு சரியில்லாத அமைப்பு தான். கணவன் மனைவி உறவுகள், எதிர்பார்ப்புகள், இது எல்லாமே ஒரு கணவனாக இருந்தால் மனைவிக்கிட்டேயும், மனைவியாக இருந்தால் கணவன்கிட்டையும் எதிர்பார்த்த விஷயங்கள் இப்போ பூர்த்தி ஆகலைன்ற ஒரு மனக்கவலையில் கண்டிப்பாக இருக்கும். சனி வேற பார்க்குறாரு சுக்கிரனை, 7ஆம் அதிபதி. இது எல்லாமே பார்த்தா ஒரு சிரமமான ஒரு அமைப்பு தான். இதை எல்லாமே தாங்கி கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு என்னன்னா,
இங்கே குருவினுடைய பார்வை ஒன்று தான் உங்கள் ராசிக்கு படுது. அதை சமாளிப்பீங்க. குரு பார்க்கறதுனால எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக இருக்குது. அதே போல் சனியும் உங்கள் குரு பார்க்குறாரு, சுக்கிரனும் பார்க்குறாரு. ஒரு புதிய விஷயங்கள் சாதகமாக இருக்கும். இளையவர்களுடைய அமைப்பு எல்லாமே நல்லாயிருக்கும். உங்களுக்கு கீழே பணி செய்கிறவங்களுடைய அமைப்பின் மூலயமாக நன்மைகள் ஏற்படும். வண்டி வாகனம், வீடு இது மூலயமாக இருந்த கஷ்டங்கள், பசங்க விஷயங்கள் இருந்த கஷ்டங்கள் அனைத்தும் விலகும். அடுத்ததாக இன்னொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.